ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். அற்புதமான நாளிலே இந்த சுவிசேஷ பயணத்திற்குள்ளாய் உங்களையும் அழைத்து செல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார், என்னுடைய கிருபை உனக்கு போதும் மகனே. உலகத்துல அது ஒண்ணு இருந்தா போதுங்க. கிரியினால் அல்ல, கிருபையினாலே எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியுமே. பரிசுத்த வேதம் அழகாய் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 12:9 அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார். எதற்கு அப்படி சொன்னார்? 3ஆம் மாணவரை எடுத்துக்கொள்ளப்பட்ட பலவிதமான தரிசனங்களை பெற்ற அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு திருவார்த்தை 2 கொரிந்தியர் 12:7-8 வாசிக்கும் பொழுது, எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு அதை என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது, அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். 3 தரம் ஜெபம் பண்ணேன்னு சொல்றாரு. அப்ப பல முறை ஜெபம் பண்ணிருக்கலாம். ஆனால் அவர் கேட்டது, இந்த முள்ள எனக்கு எடுத்து போடுங்க. வேத ஆராய்ச்சியாளர்கள் வல்லுநர் சொல்றாங்க பலவிதமான காரியங்கள், கண்களிலே அவருக்கு ஒரு மாதிரி பிரச்சனை இருந்தது, போராட்டம் வந்து பலதும் சொல்றாங்க. இதோ ஒன்று இருக்கட்டும் வைங்களா. ஆனால் இவர் ஜெபித்த ஜெபத்துக்கு ஆண்டவர் கொடுத்த பதில் என்னங்க? அந்த குட்டும் சாத்தானுடைய தூதனை அதட்டி அதை அனுப்பல. அதற்கு பதிலா சொன்ன வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும். இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுங்களா? இந்த கிருபை மட்டுமே போதும். ஆண்டவர் இது அளவில்லாமல் கொடுக்க விரும்புகிறார். 2 கொரிந்தியர் 12:9 என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். நம்முடைய பலகீனமான நேரம், உடைக்கப்பட்ட நேரம், துன்பமான நேரம், கஷ்டமான நேரம், போராட்டமான நேரத்துல, வறுமை வெறுமையான நேரத்துல கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்க போகிறது. நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களோ அது ஒருவேளை உங்களை பலகீனமா இருக்கலாம், வெளியில சொல்ல முடியாத காரியங்களா இருக்கலாம். இந்த நாளிலே அந்த பலகீனத்திலே, அப்பேற்பட்ட காரியங்களிலே கர்த்தருடைய கிருபை பூரணமாய் காணப்பட போகிறது. ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன அற்புதம் பாருங்க. பலவீனங்களை குறித்து மேன்மை பாராட்டுவேன். அப்படி என்றால் பலவீனமான நேரங்களிலே கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கிறது அல்லவா? தாங்கி நம்மளை நிறுத்துகிறதே, நம்மளை தாங்கி பிடிக்கிறது அல்லவா? ஒவ்வொரு சூழ்நிலையுமே அவருடைய கரம் நம்மோடு காணப்படுகிறதே. இந்த பொருளாதார பலகீனத்தை குறித்து ஆண்டவர் எழுதி வைத்தார் பழைய ஏற்பாடுல. 1 ராஜாக்கள் 17:10 வாசிக்கும் பொழுது, எலியா சாரிபாத்துக்கு வருகிறான் ஒரு விதவை வீட்டிற்காக. அப்பொழுது அந்த விதவையின் இடத்துல அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை 17:11 ஏமா நீ போயிட்டு எனக்கு ஒரு அடைய செஞ்சு எடுத்துட்டு போமான். அதுக்கு அவர் சொல்ற வார்த்தை, பானையில ஒரு புடி மாவும் கலசத்துல கொஞ்சம் எண்ணெயும் தான் இருக்குது, நானே என் மகனை சாப்பிட்டு செத்து போனோம் இல்லைங்களா, அவ்வளவுதான் இருக்குதுன்றா. அப்ப ஒரு சொல்றா, தீர்க்கதரிசி சொல்றாரு, முதல் அடை எனக்கு கொண்டு வா சொல்றாரு பாருங்களேன். நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதலிலே அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி இடத்தில் கொண்டு வா, பின்பு உன் குமாரனுக்கு பண்ணலாம் என்று சொன்னார். உடனடியாய் அவள் கீழ்ப்படிந்தாள். அவள் சொன்ன வார்த்தை ஒருவேளை வேறு விதமா இருந்தால் கீழ்ப்படிந்தாள். கீழ்ப்படிந்தா நடக்கும். 1 ராஜாக்கள் 17:14 கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போகவில்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனை கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அதன்படியே நடந்தது. நம்முடைய வாழ்க்கையில கூட நீங்க ஊழியத்துக்கு முதலிடம் கொடுத்து பாருங்களேன். உண்மையாய் ஊழியம் செய்யற மிஷனரிகள், ஊழியக்காரர்களை கனப்படுத்தி பாருங்களேன். உங்களுக்காய் வசனத்தை போதிக்கிற அருமையான அன்பு ஊழியக்காரர்களை கனப்படுத்தி பாருங்களேன். கர்த்தர் உங்களை எவ்வளவாய் உயர்த்துவார், எவ்வளவாய் ஆசீர்வதிப்பார். உங்கள் கையின் பிரயாசம் ஒரு நாள் வீணாய் போவதே இல்லை, ஒரு நாளும் பொத்தலான பைக்கு போவதே இல்லை. உங்களுடைய வருமானம் தேவையற்ற காரியங்களுக்கு செலவழிக்கப்படுவதில்லை, மருத்துவ செலவு குறைக்கப்படும். அப்ப பாருங்க, ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார், பவுலின் கையினாலே பலவிதமான அற்புதங்களை செய்தார், அடையாளங்களை செய்தார். 19வது அதிகாரம் 11-12 அப்போஸ்தலர்கள். ஆனால் ஆண்டவருக்கு சொன்ன ஒரு வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும். அந்த கிருபை மட்டும் இருந்தா போதுங்க, இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும், ஜெயிச்சு வாழ முடியும், வாழ்ந்து சாட்சியா நிற்க முடியும். கர்த்தர் இந்த கிருபை நமக்கு போதுமானதாய் கொடுப்பாராக. ஒரு விசை கண்களை மூடலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமை அன்பு பிள்ளைகளோட வாழ்க்கையில இந்த கிருபை அளவிடப்படாமல் கொடுக்கப்பட்ட சுவாமி, பலவிதமான தேவைகளோடு, பொருளாதார தேவைகளோடு, சரீர பலகீனத்தோடு காணப்படலாம் ஆண்டவரே. பலகீனத்தில் பலன் பூரணமாக விளங்கணும்னு சொன்னீங்களே, இவங்களோட உயிருள்ள வளமுள்ள சாட்சியா நிறுத்துங்கப்பா. தேவைகள் எல்லா ஜெபங்கள் கேட்க வரட்டும் ஆண்டவரே. கண்ணீரின் பள்ளத்தாக்கு மாற்ற வரட்டும். கண்ணீரின் வலியை கனத்தை அறிந்தவர் நீர் அல்லவா?
நீரே அந்த துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவீராக. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையான நாமத்தினால என் தேவனதை செய்ய முடியாய் உடைய திருப்பாதங்களிலே எங்களை தாழ்மையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.